வணக்கங்க. முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு உங்களுக்கு தேவையான முட்டையை எடுத்து ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்கிங்க. உடச்சி ஊற்றிட்டு கூட உப்பு, மிளகுத்தூள் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கிங்க. நல்லா முட்டை தெரியாத அளவுக்கு நல்லா கலக்கிடுங்க. கலக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் லைட்டாக தடவி விட்டு அதில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றி வச்சுக்கிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்து அந்த இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு இந்த பாத்திரம் கொஞ்சம் மேலே இருக்கிற அளவுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் நம்ம கலக்கி வச்சுருக்கிற முட்டையை வச்சு மூடி போட்டு இட்லி வேவிக்கிற மாதிரி வேவிச்சுக்கோங்க. வேவிச்சு எடுத்துக்கிட்டு அந்த வேவிச்ச முட்டையை ஒரு பாத்திரத்தில் தட்டில் கொட்டி அதை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கேக்கு மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அது எண்ணெயை தடவி ஊற்றினீங்கன்னாவே அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துடும். எடுத்து நீங்கள் ஒரு தட்டில் கொட்டினீங்கன்னா அப்படியே விழுந்துடும். விழுந்ததை நீங்கள் நல்லா நீட்டாக கேக்கு மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு ஒரு வடை சட்டி எடுத்து வச்சு அதில் கடுகு, 2 வால்மிளகு, கறிவேப்பிலை, பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் நறுக்கியது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. வதக்கிட்டு கூட தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. வதக்கின தக்காளி கூட உப்பு சேர்த்திக்கிங்க. லேசாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுங்க. வதக்கிட்டு அது தக்காளி வேகங்காட்டியும் ஒரு ஜாரில் கொஞ்சம் இஞ்சி, 4 பல் தேங்காய், கூட 2 பட்டை, கசகசா கொஞ்சம், சோம்பு, கூட 4 முந்திரி, பொட்டுக்கடலை 2 ஸ்பூன் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு தக்காளி அதுக்குள்ளே வதங்கிடும். அது கூட மிளகாத்தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. கூட மிளகாத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. நல்லா கொதிக்கும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற முட்டையை எடுத்து அதுக்குள்ளார போட்டுருங்க. போட்டுட்டு லேசாக வதக்கி விட்டுட்டு ஒரு மூடியை வச்சு அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. 10 நிமிஷம் விட்டிங்கன்னா சிம்மிலேயே அடி பிடிக்கும். சிம்மிலேயே வச்சிட்டிங்கன்னா அடி பிடிக்காது. மூடி போட்டு 10 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா 10 நிமிஷம் கழித்து எடுத்து லைட்டாக கொத்தமல்லி தலையை தூவி விட்டு சப்பாத்தி, தோசை, சாப்பாடு, நீங்கள் இட்லி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.